ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி காயு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து பொள்ளாச்சி வந்து போக போகிறேன். ஸோ அன்னைக்கு போன மாதிரியே தான் ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஒரு பஸ் பிடிச்சி மடத்துக்குளம் போகணும். ஆனால் மடத்துக்குளம் போகிற பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து வயலூர் போகிறதுக்கு தான் பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸை பிடிச்சி வயலூரில் இறங்கி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸும் வந்து வந்துருச்சு. பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பஸ்ஸு, அதனால் பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு போச்சு. எக்ஸ்ப்ரெஸ் வேறு, அதனால் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து போயிட்டேன். ஒரு வயலூர்லேருந்து உடுமலை வர ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்குள்ளேயே நான் வந்து ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவும் கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்லாம் கேட்டாங்க. உடுமலை வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த காலேஜு. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் பொள்ளாச்சி போகும்போது எங்கள் காலேஜை கிராஸ் பண்ணி தான் போவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது. அந்த பில்டிங் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இது கிராஸ் பண்ணும்போதும் அந்த ஃப்ளாஷ்பேக் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல. நம்ம காலேஜ் படிக்கும்போது இப்படி போனோம், அப்படி வந்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி ஜாலியாக இருந்தோம்னு, ஸோ அதெல்லாம் அப்படியே அந்த மண்டைக்குள்ளே ஓடிட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் நம்ம படிக்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லைன்ற ஒரு வருத்தமும் இருக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பொள்ளாச்சியும் வந்து ரீச் ஆகிட்டேன். பொள்ளாச்சியில் வந்து பஸ் ஸ்டாண்டு போகலை, நான் வந்து தேர்மூட்டிக்கிட்ட, அதாவது ஜிஹெச்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இறங்கிட்டேன். ஸோ எதுக்காக வந்து பொள்ளாச்சி இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னா, என் தங்கச்சி வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு 3 நாள் ஆச்சு. சரி இங்கே தான் இருக்கா. வியாழக்கிழமை வந்துட்டு அவள் கிளம்பிடுவான்னு சொன்னான். எனக்கு வியாழக்கிழமை லீவு, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம போனோன்னா ஒரு நாள் பாப்பா கூட இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை அவங்க ஊருக்கு போகும்போது நம்மளும் வந்துடலாம் அப்படின்ற பிளானில் நான் வந்துட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்துட்டு வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்தோன்னே வாங்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவும் மாலதியும் தான் வராங்கன்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்க மாமாவும் வந்திருந்தாங்க. அவர் வந்தது எனக்கே வந்து சர்ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து பாப்பா வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவர் டவுட்லேயே இருந்தார். அதுக்கப்புறமா எனக்கும் தெரியல, நானுமே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவரும் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு வந்துட்டு கம்மிங் 23rd வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஸ்விகாவுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. 26 வந்து மாலதிக்கும் பர்த்டே. சரி இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பர்த்டே. அதனால் வந்துட்டு சரி பாப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு கடைக்குள்ளே வந்தோம். கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்குறியா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு எல்லாம் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒன்றுமே வாங்கலை. சரி நம்ம ஸ்லிப்பர் வாங்க தானே வந்தோம், அதை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கடையை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு முன்னாடி ஸ்லிப்பர் வந்து வச்சுருந்தாங்க, அதை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செப்பலும் வந்துட்டு போட்டுப்பார் அப்படின்னு சொன்னோடனே வேகமாக சலிக்காமல் ஒவ்வொன்றா போட்டு கழட்டி பார்த்துட்டு இருந்தா. இந்த செப்பல் வேண்டாம், அந்த செப்பல் வேண்டாம், எனக்கு அதுதான் பிடிக்குது, இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லி க்யூட்டாக அவளோட அந்த குழந்தைங்களே பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்லாங்கில் வந்து அவள் பேசிகிட்டே நல்லா இருந்தது. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா செப்பல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு செப்பல் வந்து நாங்கள் எடுத்தோம். பெருசு அதிலே சிறுசு இருந்தால் வேணால் பாருங்கள். ஏமாலதி அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்கி பாரு. செப்பல் கூட பிளாக்ல வாங்க மாட்டீங்களா? ஏமாலதி செப்பல் கூட பிளாக். அம்மே போட்டு பாரு. நல்லா இருக்கா? அவுக்க கூடாது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா, வாங்கிக்க. ஏன் வாங்கிக்க. கொஞ்சம் கால் பெருசானாலும் கொஞ்சம் இதாக இருக்கும், லூஸாக அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வாங்கிக்க விடு. ஹாய் சொல்கிறேன். ஹாய்.
பாரு. ட்ரெஸ் வாங்கிட்டேன்னு கேக்குது உள்ள. ட்ரெஸ் வாங்கி தரதா? வண்டி வாங்கி தரதா? வண்டி வாங்கி தரட்டா? போனோன்னு என்னமோ வேகமாக எடுக்கிறா. பாரு பாரு. மாலதி இங்கே வந்து பாரு. இங்கே தான் பார்க்கணும். அது இதுதான் சொன்னாங்க. இங்கே நல்லா நல்லா இருக்குதாம்மா. அது சைஸ் கூட இருக்க மாட்டேன். குடு பார்க்கலாம். பெருசு வாப்பா. அங்க இருக்கு. அது பெருசுடா. சரி, உங்கள் மக வந்து அது பெருசு இதான் மாலதி பாடாம இஞ்சுவாரு எல்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்குடா, பெருசுடா உனக்கு. மாட்டிரு தள்ளு. பெருசு குட்டியை உன் சைஸ் கேடுறா. இங்க போய் நல்லா இருக்காடா. இது கூட நல்லா இருக்கு. பெருசா இருக்கு. அது இங்க பாரு. சூப்பரா இருக்கு இது. இங்க பாருடா. அங்க நல்லா கெட்டுக்குடா. இது வேணுமா அது வேணுமா? அவட்ட ரெண்டு ரெண்டு காட்டு. எது வேணும்னு சொல்லு. அங்க எது வேணும்? அது போடுவியா? பெருசா இருக்கும். அவளுக்கு அதான் வேணுமா? அப்போ மாட்டி. சரி கொடு கொடு. இங்கே மாட்டில பெரியம்மா. இங்கே கொண்டு. அது எது வேணும்? எது வேணும்னு சொல்லு. இது பாருடா. எடுத்துக்கலாமா? நல்லாதான் இருக்கு. சைஸ் பெருசா வெச்சு போடு. இது ரெண்டுல சொல்லு. இது ரெண்டு பாரு. இங்க பாரு. ஏய் மணியாச்சு. சாரா. இது எது வேணும் உனக்கு? அது ரெண்டுல. இது ரெண்டுல. இது போதுமாமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கௌரி கிருஷ்ணாவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பிளானே வந்து பார்த்திங்கன்னா, நான் பாப்பாவை என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து செப்பல் வாங்கணும்னு சொல்கிறேன். நீ பாப்பாவுக்கு சரி பொள்ளாச்சி வா, நானும் வந்து இறங்கி வரேன். 2 பேரும் போய் செப்பல் வாங்கிட்டு கௌரி கிருஷ்ணா நம்ம 2 பேரும் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ் எடுக்கிறது பற்றிலாம் பேசவே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் திடீர்னு தான் வந்துட்டு அந்த செப்பல் வாங்கிட்டு வரும்போது தான் சொன்னால், ஆச்சி வந்துட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து விட்டுருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வருதில்ல, ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்து விட்டாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் ட்ரெஸ் எடுக்க போகிறதே. அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அவள் எப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து இது நல்லாயிருக்கும் அது நல்லா இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக வந்துட்டு வாய் பேசுகிறா. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறா. அதுவே வந்துட்டு இது வேணும் அது வேணும் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் ரொம்ப சேட்டை வேறு. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா. ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும் வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால். அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் கௌரி கிருஷ்ணாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து இருந்துச்சு. அதில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து போட்டிருந்தது. பார்த்துட்டு ஊன்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்தா. அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவையே. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துரு அங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, அடிச்சு போடுவாங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோம். மறுபடியும் இல்லை நான் போய் மறுபடியும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் நின்று அதை பார்த்துட்டே இருந்தா அவள். அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு சரி என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பேசிட்டு ஆளுக்கு ஒன்று வந்துட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு ஒரு பீஸா வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஒரு சாண்ட்விட்சு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினோம். அவர் வந்து நான் பீஸா அந்த சாண்ட்விட்சில் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு வந்து சொன்னார். பரவாயில்லைங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் போதும், நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் தங்கச்சியும் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியெல்லாம் அங்கே இங்கெல்லாம் போக மாட்டோம். மோஸ்ட்லி இந்த கௌரி கிருஷ்ணா மட்டும்தான் வருவோம். அதுவும் ரொம்ப ரேராக தான் வருவோம். வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பீஸா சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பி போயிடுவோம். சரி அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு 2 பேரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி, அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு இது வந்து இயர் எண்டிங் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், இது இயர் எண்டிங் அவருக்கு வந்து லீவ் அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறனால நான் மட்டும்தான் வந்து வந்திருந்தேன்.
எப்படியும் பாப்பாவோட பர்த்டே வந்துட்டு மார்ச் 23 அதுக்கு வந்து போகணும் அப்படின்ற பிளான் வந்து இருக்குது. அதனால வந்து அப்போ மட்டும் லீவ் கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என் தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா மார்ச் 26 வந்து பர்த்டே. அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய பர்த்டே அப்படின்னே வந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு பாப்பா கூடயும் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இந்த டே வந்துட்டு சூப்பராக வந்து போச்சு. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.